நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் மரமங்கலம் 1 லாக் ஒரு பெரிய டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த மரமங்கலம் கார்த்தியனை அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்கர் சிசி வர்சஸ் திருத்துறைப்பூண்டி பிசிசி. மொரட்டு மேட்சாக இருக்க போகுது. 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். ஸோ மேட்ச் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். 7 ஓவர் மேட்ச்சு. திருத்துறைப்பூண்டி பிசிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் மகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ஜபஸ்டின். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கன்சிடா யாக்கிங் லைன் போடக்கூடிய குமரேசன். ஆஸ்கர் சிசியோட குமரேசன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு. குமரேசனோட ஃபர்ஸ்ட் பாலே சுத்திக்கு எடுத்துருக்காரு. ஸ்டம்ப்லயே போட்டிருக்காரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க குமரேசன் எக்ஸலண்டான ஸ்டார்ட். யாக்கிங் லைன்ல சூப்பரா போட்டிருக்காரு. 1 டவுன் பேட்ஸ்மேனா முகேஷ். குமரேசனோட செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு. கையில தான் போகும். செகண்ட் பால்ல ஃபர்ஸ்ட் ரன் கொண்டு வந்தாங்க திருத்துறைப்பூண்டி. இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ரன். பாலோட தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஜபஸ்டின் கிளாசிக் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது பவுண்டரி போகும். இந்த டோர்னமெண்ட் இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஜபஸ்டின் பேட்டில் இருந்து வந்திருக்கு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை எட்ஜ் வாங்கி போயிருக்கு. கீப்பர் நல்ல டேக்கனான்னு பார்த்தா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அங்கே 360 பிரதாப். முதல் 4 பால்ல 2 விக்கெட்டை எடுக்கிறாங்க இங்கே சேலம் ஆஸ்கர் சிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சபாபதி. பாலோட 5th ஒன் அங்கே பின்னாடியே தேர்ட்மன் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நினைக்கிறேன். குயிக்கர் ஆகிட்டாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப்பை இங்கே எடுக்கிறாங்க ஆஸ்கர் சிசி. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் அகைன் ஒரு அப்டி ஆக்கர் அங்கே சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரன் அவுட் ஆகுறாங்க. முதல் ஓவர்லேயே 3வது விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே ஆஸ்கர் சிசி. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபுல்லாக ப்ரெஷர் போடுறாங்க திருத்துறைப்பூண்டி பக்கமா. ஸோ எக்ஸலண்டான ஒரு ஓவர். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குமரேசன். 3 விக்கெட்டை எடுத்து போட்டிருக்காரு. 6 ரன். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 6 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குமரேசன். செகண்ட் பவர் பிளே ஓவர் பட ரவி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல போகுதான்னு பார்த்தா பின்னாடி தெளிவான ஃபீல்ட் செட்டப். கவர்ஸில் ஒரு ஃபீல்டரை வச்சுருந்தாங்க. 1 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும். அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர் இருந்தார். பேக் டு பேக் இந்த ஓவரில் முதல் 2 பால்ல 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் 6 சபாபதி பேட்டில் இருந்து வந்திருக்கு. அவரோட தேர்ட் ஒன் இந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை 80 பன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். ரன் ஓட்டாங்க. ஃபீல்டர் ஸ்லோவாக இருந்திருக்காரு. அதை பயன்படுத்தி கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இதையும் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டரே இல்லை. 1 பவுண்டரி நினைக்கிறேன். இந்த மேட்சுக்கு வர்ற 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இதையும் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் போறாரான்னு பார்த்தா பந்து தான் பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்டரி. இந்த ஓவரில் ஒரு 6 2 பவுண்டரின்னு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு சபாபதி. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி. 2 ஓவருக்கு 24. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கேட்சுக்கான சான்ஸ் இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டாரு குமரேசன். இந்த பால் ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கு எடுத்துருமாரு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு காரணத்தினால கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல. 1 ரன் ஓடி இருக்காங்க பையில. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டான அப் டு யாக்கிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா கையில் போயிட்டு விக்கெட்டா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ் பால தரையில் தான் ஆட்டி போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் எடுத்திருந்தாலும் ஓட்டாங்க. 1 ரன். இந்த 1 ரனோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. எக்ஸலண்டான ஒரு ஓவர். வித்தவுட் பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ரைனா. 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் எந்த 4 6 விட்டு கொடுக்காம 4 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரைனா. 3 ஓவருக்கு 28. 4வது ஓவர் பட தன்ராஜ். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பாரு. சரியான பேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தன்ராஜ். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். கையில் போட்டு 6 போயிருச்சா? லைன் நம்பர்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க. சம்பேர் 6 கொடுத்துருக்காரு. அகைன் அனதர் ஒன்று 6 பதிவு பண்ணியிருக்காரு. சபாபதி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒன் இந்த நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இதையும் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் ஆட பார்த்துருக்காரு, பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் 10 ரன்னை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு சபாபதி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிட்டாரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 6. இந்த ஓவரில் வர அனதர் ஒன் 6. நெக்ஸ்ட் ஒன் நம்ம டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அப்படி இருந்தும் ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க எங்கள் பேட்ஸ்மேன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் பட அகைன் ரைனா அங்கே விட்டு தட்ட பார்த்தாரு. கீப்பர் கைவசம் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக், நல்ல கேட்ச் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப்பை இங்கே எடுக்கிறாங்க ஆஸ்கர் சிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணி அகைன் அனதர் ஒன் டாட் பால். இந்த ஓவரில் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு ரைனா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கேப்ல தான் போயிருக்கு. 3 ஃபீல்டர் ஒன்று போனாங்க. இங்கே பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஓட்டாங்க. இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேப்லையா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. அகைன் அனதர் ஒன் 6. சபா பேட்டில் இருந்து ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. யார்லையாவே விக்கெட்டு போயிருந்த நிலமையில முதல் ஓவருக்கு 3 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிக்கிருக்காங்க இங்கே திருத்துறைப்பூண்டி பிசிசி. ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் நான் இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மறைக்குது. ஒரு இன்னிங்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்டான ஒரு டெலிவரி. டாட் பாலோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. நல்ல டேக். இந்த ஓவரில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு. இந்த மாதிரி இன்சைட் எட்ஜில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிறது. எஸ் பவுண்டரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி லக்கி பவுண்டரி ஃப்ரம் சபாபதி பேட்டில் இருந்து. ஸோ பவுலிங் போட்டுக்கிறக்கா ஒரு நெட் பவுலர் எக்ஸலண்டான லைன் லென்த் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. டாட் பாலை பற்றி சரியான பேஸ் போட்டிருக்காரு. கோவை டீமோட நெட் பவுலர் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அங்கே குமரேசன் கையில் போயிருந்துச்சு. ஒரு ரன் ஓட்டாங்க. 6 ஓவருக்கு 60 அடிச்சிருக்காங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட தன்ராஜ் அவருக்கான 2வது ஓவர் ஒய்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடியே பேக்கப் ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒய்டு ப்ளஸ் ஸ்பைஸில் இந்த ஓவரில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம எக்ஸலண்டான டெலிவரி சரியான பேஸ் தன்ராஜ் கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டில் வெரைட்டி வந்துருக்காங்க. 2 ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா குயிக்கராக தெளிவாக இருந்து ஓட்டாங்களா? எஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போன சபாபதி அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாலில். ஸோ மேட்சை ஒரு முறையில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார். லாஸ்ட்டாக விக்கெட்டை பறி கொடுத்த சபாபதி 18 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு பிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். 10 பவுண்டரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த அளவு மீட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கையிலையா குத்தி பவுண்டரி போயிருச்சுங்க இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே எஜ்ஜு மட்டும் வாய் வந்திருக்கு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. நல்ல பேக்கப் தெளிவாக போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் உடம்புல தான் பட்டு போயிருக்கு. இதையும் ஒரு ரன்னா கண்டிப்பாக மாற்றுவாங்க. அங்கே நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க ஸ்ட்ரைக்கர். 71 அடிச்சிருக்காங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி. 72 டார்கெட் ஃப்ரம் சேலம் ஆஸ்கர் சிசி. முதல் ஓவர் 6 ரன்னுக்கு நல்லா போட்டிருந்தாரு குமரேசன். அதுக்கப்புறம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க இங்கே திருத்துறைப்பூண்டி பிசிசி அப்படின்னு தான் சொல்லணும். 72 டார்கெட் அப்படின்னா மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் 360 பிரதாப், நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். அதே மாதிரி அஜித் ப்ரோ அவர் போட்டிருக்க ஜெர்சிலேருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நடராஜன் அவருக்கு கொடுத்த டிஷர்ட். ஸோ இது ஒரு மேட்ச்சில் ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வா ஸ்ட்ரைக்கில் பிரதாப் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே தெளிவான ஃபீல்டுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேயில் ஒரு ரன்னோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேலம் ஆஸ்கர் சிசி.
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தா அஜித் இப்போ சைக்கிள் பாலோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு 6 அப்படின்னு நினைக்கிறேன். அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 6ஓட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு சேலம் மாஸ்கர் சிசிக்காக அஜித். அவரோட தேர்ட் ஒன் இந்த முறையும் புல் ஷாட் போக பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸலண்டான கம்பேக் ஃப்ரம் செல்வா. அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்கிறாங்க. கையில தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பீடர் இந்த பால் ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் 360 பிரதாப் அங்கே கேட்சுக்கான சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி பின்னாடியே போனார். கேட்சை பிடிக்க முடியல. பின்னாடி போயிடுச்சு. பவுண்டரியும் போயிடுச்சு. பிரதாப் பேட்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. 2 பேருமே பவுண்டரிஸ் அடிச்சு கிரவுண்டுக்கு செட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. பாலுக்கு போயிட்டாங்க. நல்லா முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 6 ஓவருக்கு 59. 10 ரன் ரேட் எவ்ரி ஓவர் தேவை. மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். முதல் ஓவருக்கு 13 போயிருக்கு. ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே புல் ஷாட் போயிருக்காரு. கேப்ல தெளிவா பதிவு பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரி. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் நெத்தி அடி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா அது கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுண்டரியில கிளியர் பண்ணிருக்காரு. எஸ் பேக் டு பேக் இந்த ஓவர்ல முதல் 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு பிரதாப். தேர்ட் ஒன் இதையும் அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட்ல பின்னாடியே விரட்டி போனாரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நல்லா ஃபீலிங் பண்ணாங்க செல்வா. 2 ரன் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சாரு. காலை போட்டு ஸ்டாப் பண்ணாங்க பவுலர் பாலாஜி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர். இதுவும் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிருக்கு 6. பிரதாப் பேட்ல இருந்து வர்ற அனதர் ரவுண்ட் 2 ஓவருக்கு 31. மூணாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட செல்வா. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால அங்கே பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் ரெடியாக ஸ்டாப் பண்ணணும். நல்லா ஸ்டாப் பண்ணி ஒரு ரன்னோட 3வது ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறையும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பிரதாப் பேட்ல இருந்து வர்ற அனதர் ரவுண்ட் 6. மேட்சை சைஸா மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேனுமே அதிரடியாக எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க. இந்த முறை இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பினாரு. ஆனால் பேட்டில் படலை. ஒரு ஸ்லோயர் போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணாரு. ஃபீல்டை வரட்டி வந்துருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நல்ல ஃபீல்டிங் நம்பர். இந்த முறை டிஃபென்ஸ் மேட்ச் போயிருக்காரு. கையில் தட்டி விட்டு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன். ஓட வேண்டியதுனா ஓடியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேலம் மாஸ்கர் சிசி எல்லா பாலும் அடிக்க போகல. இந்த முறை இன்சைட் எஜ் ஆகி வந்துச்சு. நல்ல எஃபோர்ட் கீப்பர் அங்கே ஜபர்சன் சூப்பரான எஃபோர்ட்டை போட்டாரு. இல்லைன்னா பவுண்டரிக்கான சான்ஸ் அப்புறம் இருந்திருக்கும். இந்த பால் ஒரு ரன். இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க சேலம் மாஸ்கர் சிசி. ரிமினி இருக்க 4 ஓவருக்கு 30 அடிக்கணும். 4வது ஓவர் பட அஜித் ஒரு எக்ஸலண்டான ஒரு டெலிவரி விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா. செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சு. ஒய்டா 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்களா. எஸ் 1 பவுன்ஸ் ப்ளஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பாலில். இந்த மாதிரி சுற்றி எடுத்துருமாரு. சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ஆஃப் கட்டர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அஜய். போன பாலில் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எக்ஸலண்டான இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டான ஒரு இடத்துல போட்டிருக்காரு பவுலர். ஒரு எக்ஸர் தெளிவாக பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போட்டுருக்காரு. நல்ல பேட்ஸ்மேனுக்கு எக்ஸா அங்கே ரன் அவுட்னு நினைக்கிறேன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன். ஒரு ரிஸ்கி ரன் அன்வாண்டட் ரன் ஓடி இங்கே அஜித்தோட விக்கெட் பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆல் அவுட். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சேலம் மாஸ்கர் சிசி. எக்ஸலண்டான ஒரு ஓவர். ஒரு 6ஐயே விட்டு கொடுத்துருந்தாலும் 3 டாட் பால் நினைக்கிறேன். 3 டாட் பால் ஒரு ரன் அவுட் ப்ளஸ் ஒரு விக்கெட்னு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை யங்ஸ்டர் அஜய். 4 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 18க்கு 22. 5வது ஓவர் பட ஆகாஷ் டிஃபென்ஸ் மைண்ட் சைடு போயிருக்காரு. பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆகாஷ். போன பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ரீசார்ட்டு போகிற மாதிரி போயிட்டு டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிட்டாரு. இந்த முறை கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காரு.
போறேன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட், எங்கேயோ போய் விழுந்திருக்கு அந்த வீட்டு மாடிலேயே. சரியான சிக்ஸ், கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன் பாலை வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹியூஜ் ஒன். இந்த முறை 5 ஓவருக்கு 59. 12 பாலுக்கு 13 ஆடணும். பாலுக்கு பால் ரன் மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவரை நல்லா போட்டிருந்தாரு அஜய், அதன் காரணமா அவருக்கு கொடுத்துருக்காங்க. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லோ கேப்டா போட்டுச்சு, தரையிலேருந்து எம்பவே இல்லை. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அஜய். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட் தான் போயிருக்காரு. ஒரு மாதிரி சைஸாக போட்டுக்கிருக்காரு இங்கே பவுலர் அஜய். இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எக்ஸலண்டான ஒரு டெலிவரி, லோ கேட்டாவும் லைன் அண்ட் லென்த்தில் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு அஜய். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு லெக் கட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் கட்டராக மாறும், சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால், முக்கியமான ஓவரில் முக்கியமான நேரத்தில் சூப்பராக போட்டுக்கிருக்காரு இங்கே யங்ஸ்டர் அஜய். ஒரு ப்ரெஷரை பில் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. கன்சிக்யூட்டிவா 3 டாட் பால். எக்ஸலண்டான ஒரு ஓவர், நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. மொத்த பிரஷரும் இங்கே சேலம் ஆஸ்கர் சிக்ஸ் மேலே போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஓவரில் சூப்பரான ஒரு ஓவர், ஒரு பெரிய டிஸ்கஷன், சூப்பரான ஒரு ஓவர். போன ஓவர் போட்ட அஜய் 2 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ரிமினி இருக்கு 6 பாலுக்கு 11 அடிக்கணும். ஸோ இந்த பக்கமும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் ரிசல்ட் ஓவர் போட மகேஷ் வந்திருக்காரு. 6 பாலுக்கு 11. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால பவுலர் கைக்கு தான் போயிருக்கு. ஷார்ட் பிச் பாலா கிடைச்சாலும் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மகேஷ். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையும் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு மகேஷ். 6க்கு 11 தேவை அப்படிங்கிற நிலைமையில முதல் 2 பால்ல 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. போன பால்ல ஒரு கேட்ச் ஆயிருக்கு. ரிமைனி இருக்க 3 பாலுக்கு 11. இதில் 3 பால்லையும் இங்கே ப்ரெஷரை போட்டிருக்காரு. சூப்பரான ஒரு ஓவர். இதில் 3 பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மகேஷ். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நீ பேட்ஸ்மனா தன்ராஜ் இதே மாதிரி ஒரு மேட்சுக்கு இன்னொரு மேட்ச்சில் அடித்து கொடுத்துருந்தாரு. 2க்கு 10 தேவை அப்படிங்கிற நிலைமையில ரிமைனி இருக்க 3க்கு 11. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தன்ராஜ். அங்கே தாண்டி போயிடுச்சு 6. ஸோ கீர்னூர்ல பார்த்த மாதிரி இங்க மரவமங்கலம் தொடர்லையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான நேரத்தில் தன்ராஜ் முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ரிமினி இருக்க 2க்கு 5 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க இங்க மகேஷ். ஸோ ஒரு மாதிரி முக்கியமான நேரத்தில் மாற்றி மாற்றி கம்பேக் கொடுக்குறாங்க. சரியான மேட்சுங்க, சரியான ப்ரெஷராக போய்க்கிருக்கு. 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். தன்ராஜ் ஆன் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மகேஷ் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாங்க இங்க மேட்சை வின் பண்றாங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி. ஸோ மேட்சை ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போன 360 பிரதாப் இந்த ஓவர் ஃபுல்லாகவே நான் சைக்கிளில் நின்ட்டாரு. ஸோ ஹாலில் பிரதாப் அங்கே ஒரு வெற்றி கழிப்பு. எக்ஸலண்டான ஒரு ஓவர். ஸோ கேம் சேஞ்சர் ஓவராக இருந்திருக்காரு இங்கே அஜய். 2 ஓவரை போட்டு சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு. 10 ரன்னுக்குள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மகேஷ் 6க்கு 11 அப்படிங்கிற நிலைமையில் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட் ஒரு ஓவர் ஃப்ரம் மகேஷ், நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதோட இந்த டோர்னமெண்ட்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க திருத்துறைப்பூண்டி பிசிசி. அதே மாதிரி இந்த பக்கம் மேட்சாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் 360 பிரதாப். ஸோ போன ஓவரில் மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாரு. கடைசி ஓவரில் மேபி ஸ்ட்ரைக்கில் இருந்திருந்தால் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். ஹால்லக் லாஸ்ட் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அஜய், ஒரு யங்ஸ்டர். சூப்பரான ஒரு ஓவர். 2 ஓவருக்கு 13 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு தான் போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதை பாராட்டி ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க.